முதல்வர் விஜய் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால ஒரு ஆக்டர் வந்து சர்ச்சையான விஷயம் வந்து பேசியிருக்காரு. அதை குறித்து வந்து நம்ம இந்த வீடியோல எண்ட்ல பார்க்கலாம். ஏன் எண்ட்ல பார்க்கலாம் அப்டின்னா, அதோட உருப்படியான ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தி வந்து முதல்ல பேசிடலாம் அப்டின்னு நெனைக்கிறேன். கேரளா கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டர் சமீபத்தில முதல்வர் விஜய் அவர்கள அவருடைய அலுவலகத்திலேயே சந்திச்சு, இந்த கேரளாக்கு உண்டான அந்த ஒரு பட்டு சால்வ மாரி இருக்கும். அத வந்து போத்தி விட்டு போனாரு. இதுக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க? அப்படின்ற மாரி என்னன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா, காங்கிரஸ் ஆஃபீஸ்ல போய் கேக் வெட்டியிருக்காரு. இதுக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விசாரிச்சு பார்த்தா, இல்ல ஒரு பெரிய ஒரு ட்ரக்ஸ்க்கு எகெயின்ஸ்டான ஆப்பரேஷன் வந்து கேரளா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது ஆக்சுவலா கேரளா மட்டும் இல்லாம, தமிழ்நாடும் சேர்ந்து கம்பைன்டா பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்ஸ்க்கு எதிரான இந்த போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளான ஒன்ட்ட போட்டிருக்காங்க. பேசிக்கலி எல்லா ஊருமே ட்ரக்ஸ் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால வேற லெவல்ல வந்து போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு அங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க பங்களாதேஷிங்க சாரி ஐய்யயோ! பங்களாதேஷியா இல்ல நார்த் ஈஸ்டான்னு தெரியல. அங்கருந்து வேலை செஞ்சுட்டு நெறைய பேர் இருப்பாய்ங்கல்ல. அவங்க எல்லாருமே வந்து அந்த ஊர்ல ஹெராயின் யூஸ் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அந்த ஊர்ல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பசங்களுமே வந்து கஞ்சா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிந்தெடிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வருது. அரேபியன் சி பக்கத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஈஸியா எப்படி வந்து கோல்டு கடத்துறாங்களோ, அதே மாரி வந்து நெறைய பேரு ட்ரக்ஸும் வந்து கடத்திட்டு வந்து ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க கேரளால. அது கேரளாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் வருது. இப்ப தமிழ்நாட்ல வந்து ராமேஸ்வரம் சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெரும்பான்மையா கேரளால கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா, அது விக்கிறவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கேரளாக்காரனா தான் இருக்கான். அதனால தான் "டேய் குப்பையும் கொட்டுறீங்க, ட்ரக்ஸையும் திணிக்கிறீங்களேடா" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, கொந்தளிச்சு வந்து பேசிட்டு இருப்போம். ஸோ இதில என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராப்ளம் அனைத்து கட்சியில இருக்கவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆப்பரேஷன் தூஃபான் அப்படின்னு ஒண்ணத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தூஃபான்னா ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூஃபான் கேஜிஎஃப்ல அந்த வார்த்தைய நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ ஸ்டார்ம் ஒரு புயல், ஒரு புயலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பரேஷன வந்து கெளப்பி முழுக்க முழுக்க ட்ரக்ஸ வந்து ஒழிக்கணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 3 அ ஒரு பகுதியா வந்து அத பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லா அந்த ட்ரக் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யாரெல்லாம் இப்போ ட்ரக்ஸ் விக்கிறா? எங்கேருந்து வருது? சப்ளை செயின கட் பண்றது? யார் இத வந்து பார்த்தீங்கன்னா, ஊக்கப்படுத்திட்டு இருக்கா? எந்த ஏரியால ஸ்ப்ரெட் ஆகுது? யார் இதுக்கு பின்னாடி இருந்து வெளிநாட்டுல இருந்து வேலை செய்றா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிக்கணுன்றது. 2வது தூஃபான் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர என்கரேஜ் பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாலண்டியர்ஸ என்கரேஜ் பண்ணி இந்த ட்ரக்ஸ வந்து யாராவது யூஸ் பண்றாங்க, இல்ல யாராவது விக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரியர்ஸோட ஹெல்ப்பையும் வந்து ஏன்னா ஒரு சொசைட்டியா சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக் ஒழிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கிச்சு போல இருக்கு. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க டூஃபான் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ண போறாங்க. என்னன்னா ரீஹாபிலிட்டேஷன். இன்னைக்கு ஒயின் ஷாப்ப மூடிடலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கண்டிப்பா டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளு அப்படிங்கிற மாரி விஷயத்தலாம் வந்து ஆல்டர்னேட்டிவா கொண்டு வந்தா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த அடிக்ஷன்லருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆனா அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஏன்னா குடிய வந்து டக்குன்னு நிறுத்திட்டா வந்து பைத்தியமாயிருவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இல்லையா? அதனால இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அடிக்டிவ் அப்படிங்கிறனால, ரீஹாபிலிட்டேஷன் தேவை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, 3 பகுதியிலா வந்து பண்ண போறாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி தமிழ்நாட்டின் உதவியோட இத சேர்ந்து வந்து பண்ண போறாங்க. ஒரு ஜாயிண்ட் ஆப்பரேஷனா இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, பல ஜாயிண்ட்டுகள வந்து நம்ம ஒழிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிருக்காங்க. அதனால அதற்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரள மந்திரி வந்து முதல்வர் விஜய் அவர்கள சந்திச்சுட்டு போயிருக்காரு. இதில என்ன மேட்டர்னா, அவர் கேரளாக்கு போறாரு. ஏன்னா, இந்த முதல்வர் பதவி ஏத்துக்கிட்டார்ல, புது முதல்வர். அப்பவே வந்து அவர் வந்து போயிருக்கணும். அத வந்து மிஸ் பண்ணிட்டாரு. சில காரணங்களுக்காக முடியல. எப்ப தான் கேரளா போவாரு? ஏன்னா, முதல்வர் விஜய வந்து கேரளால பார்க்கறதுக்கு கேரளாக்காரங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் மட்டும் இல்லாம, டிவிகேவோட பிரான்ச்சே அங்க வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து மிஸ் ஆவாம முதல்வர் விஜய் கேரளாக்கு போறாரு. அங்க குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேஷன் டூஃபான்ல நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து பங்கெடுத்திருக்காங்க. அவங்களோட ஊர் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இருக்கார் இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பாசிடர் மாரி இந்த மிஷனுக்கு வந்து வச்சிருக்காங்க. அவரும் இறங்கி வந்து இந்த ஆப்பரேஷன் தூஃபான்ல பல கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ண போறாராம். ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விழா மாரி வைக்க போறாங்க. அதுல அந்த மேடையில முதல்வர்கள், முக்கிய பிரமுகர்கள், இந்த அம்பாசிடர் மோகன்லால் அவர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயும் வந்து அந்த விழால வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டா மட்டும் இல்லாம, முதல்வர் விஜயோட பாப்புலாரிட்டிய வந்து இந்த கேம்பெயினுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம ஊர்லயும் வந்து இது மாரி வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் வந்து செஞ்சா, ஒரு பெயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லாம, அத ரூட்லருந்து அத எடுக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒழியும். இல்லன்னா வந்து எல்லா காலகட்டத்திலும் இது இருக்கா மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டே இருக்கும். பட் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப சின்ன பசங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேகமா ஸ்ப்ரெட் ஆவுது. இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லா காலத்துலயுமே ட்ரக்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. பட் இத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி, ரொம்ப சிறார்கள் கிட்ட போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. எனிவே அடுத்து தியான்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நவ்யா நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இருப்பாங்கல்ல. நெறைய தமிழ் படங்கள்ல கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு சினிமா விழா போல இருக்கு. நெறைய ஆக்டர்ஸ் திலீப் எல்லாமே இருக்காங்க. அதில அந்த தியான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக, ஏதோ காமெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவ்யா நாயர் கிட்ட எனக்கு புரிஞ்சத சொல்றேன். அதில வந்து நானும் ஒரு நாள் வந்து சிஎம்மா வந்து வருவேன். அன்னைக்கு நான் பதவி ஏத்துக்கிறப்போ வந்து, "உனக்கு முதல் ரோல இடம் இருக்கும். நீ அழகான சாரி கட்டிட்டு வந்து உட்காரணும். நான் அத பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. இது யார, என்ன மீன் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. அது உங்களுக்கே தெரியும். ஸோ, இப்ப என்னடா, எங்க முதல்வர பத்தி எப்படி நீ பேசலாம்? இது மாரிலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பார்வையில என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல அவரோட உருவத்த வந்து கொளுத்துனப்போ நம்ம வந்து கொந்தளிச்சோம். ஏன்னா, தமிழ்நாட்ட ரெப்ரசென்ட் பண்ண முதல்வர் நம்மளுக்கு பிடிக்காம போலாம். மோடி அவர்களே வந்து வேற யாராவது நாட்டுக்கு கலாய்ச்சானா நம்ம சும்மா விடுவோமா? எதிர்த்து கேள்வி கேட்போம். அதே மாரி வந்து தமிழ்நாட்டின் முதல்வர். ஸோ, அதனால அப்படி பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா, எனக்கு இதில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம திருப்பி திருப்பி காமெடியா சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அத ஹியூமரா மக்கள்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து, ஒரு தப்பான விஷயமா இருந்தாலும் போக போக எப்படின்னா, அது வந்து காமெடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துரும். அந்த காமெடியிலேருந்து எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது தப்பில்லையே! இதில என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலைஸ் ஆயிரும். நியாயமே படுத்திருவாங்க. அந்த நார்மலைசேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அத புனிதப்படுத்துறது, ரொமான்டிசைஸ் பண்றதுன்னு இருக்கு இல்லையா? அத நோக்கியே வந்து கூட்டு போயிருவாங்க. தமிழகத்தில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, நடக்குது தான். அதை குறித்து வந்து பேசலாமான்னு கேட்டீங்கன்னா, வந்து எந்த அளவுக்கு நம்ம பேசலாம், ஒரு பவுண்டரி அப்படிங்கிறது வந்து இருக்கு. யார் லைஃப்னாலும் அவங்களோட பெர்சனல் லைஃப்குள்ள ஒரு லெவலுக்கு மேல போய் பேச முடியாது. பட் பொது ஒரு இடத்துல இருக்காங்கன்ற பட்சத்தில பெர்சனல் லைஃப் பத்தி எல்லாருமே பேசுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் முதல்வர் சம்மந்தப்பட்டு அப்படி பேசினது அப்படிங்கிறது ஒரு தவறு. ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டேன். தவறு அது ஏத்துக்க முடியாது. தமிழ்நாட்டு முதல்வர். ஆனா, அத தாண்டி வந்து இத ஜோக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலைஸ் பண்ணி அத வந்து ரொமான்டிசைஸ் பண்ற இடத்துக்கு வந்து கொண்டு போயிருவாங்க. ஸோ, அதனால அந்த முட்டாள்தனமா அந்த நடிகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பா வந்து அவரும் ஒரு பெரிய நடிகர். சமீபத்தில வந்து இறந்து போயிட்டாரு. இந்த தியானுங்கிறவரே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சென்னையில தான் ஒரு 16, 17 வருஷம் வந்து வாழ்ந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் இங்கேயே தான் படிச்சு எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் அந்த ஊர்லேருந்து நெறைய பேர் அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நம்ம தெலுங்கு நடிகர்கள் சொல்ற மாரி, கேரளால பல பேரும் வந்து இங்கேயே தங்கி படிச்சவங்க தான். இங்கேயே இருந்திருக்காரு. ஸோ அடிக்கடி வந்து போணும். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க அங்க பேசினது ஃபுல்லா வைரல் ஆயி தமிழ்நாடு முழுக்க வந்து ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே கண்டமேனிக்கு முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்களையும் வந்து நார்மலைஸ் பண்ற மாரி இந்த மாரி மொக்க காமெடிகள்லாம் வந்து ஆயிரும். எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயத்த பத்தியும் ஹியூமர் பண்ணணும்னு தோணும் தான். அதுக்கு வந்து டெம்ப்டேஷன் வரதான் செய்யும். மேடை ஏறுனா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ற மாரி பேசினா தான் ஒரு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லாமே வந்து புரியுது. அதற்கு இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் உங்க ஊர்ல எடுத்தீங்கனாலே வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அது குறித்து நீங்க வந்து பேசலாம். பட் இந்த மாரி பேசி, பேசி இத வந்து நார்மலைஸ் ஏன்னா இவர பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாராவது பேசினாங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஓகே. இதெல்லாம் வந்து பரவால்ல போல இருக்கு. எல்லாருமே ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, பொதுமக்களுக்கு மத்தியிலயும் வந்து இதெல்லாம் வந்து ஓகே எவ்வளோ கியூட்டா காமெடி பண்றாங்களே இத பத்தி அப்படிங்கிற மாரி ஆயிரும். அதனால தான் நம்ப இத வந்து எதிர்த்து பேசுறோம். மத்தபடி வந்து ஆ யாருக்கும் வந்து முட்டு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி இல்ல. எனிவே கமிங் பேக் டூ திஸ் ஆப்பரேஷன் தூஃபான் விஜய் அவர்கள் வந்தோனே அவருடைய பதவியேற்பு விழாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ குறித்து வந்து பேசியிருந்தாரு. அதற்கப்புறம் பெருசா எதுவும் வந்து இந்த மாரி சிங்கப்பெண் திட்டம்னு சொன்னாங்கல்ல, அது மாரி ஸ்பெசிஃபைடான நடவடிக்கை எதுவும் இதுவரைக்கும் எடுக்கல. மேபி பிளான் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. கேரளா கவர்மெண்ட் கூட இணைந்து செயல்பட்டது மட்டும் இல்லாம, நம்ப ஊர்லயே இந்த மாரி நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சீங்க, ஒரு மிஷன் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, யார் பாராட்டுறாங்களோ இல்லையோப்பா, இந்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி.